வரலாறு படைக்க, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற, திக்கெட்டும் திசையட்டும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓங்கி ஒலிக்கும் மந்திர பேருக்கு சொந்தக்காரர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும், என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க. தமிழ்நாட்டின் வருங்காலம் நாளைய தீர்ப்பு 2026. டிபேட்ல இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு. ஐயோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். சென்னையில உக்காந்துட்டு சத்தமா கேட்கட்டும். போதும் போதும், இது போதும். சென்னையில இருக்கவங்களுக்கு இது போதும். கோட்டையில உட்கார்ந்துருந்தவங்களுக்கு இது போதும். அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. ஏன் வரல? கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாத்துக்கோங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும், என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். 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 மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஊரு சிறுவாணி தண்ணி மாதிரி. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.